நண்பர்களே, இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இவன் பேரு தான் பிரஜ்வல் ரிவானா. இந்த அயோக்கியன் ஒரு எம்பி வேற. மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவன். இவன் செய்த சேவை என்ன தெரியுமா? 1 அல்ல, 100 அல்ல, 1000 அல்ல, 3000 பெண்களை பலாத்காரம் செய்திருக்கிறான். இவன் செய்ததே எல்லா சேவையும் பெண்களை தான் குறிவைத்திருக்கிறான். எப்படி? குழந்தை முதல் முதியவர் வரை, 20 முதல் 60 வரை அப்படின்ற மாரி 1லேருந்து 60 வரைக்கும் எந்த வயசு கேட்டகரியும் விடல. ஏன்? அவன் சொந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி கூட விடாமல் அந்த மாரி பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான் இந்த பிரஜ்வல் ரிவானா சொல்லக்கூடியவன். ஆனால் இன்னைக்கு இவனை தப்பிக்க விட்டு விட்டாச்சு. லலித் மோடி தப்பிக்க விட்ட மாரி இவனையும் என்ன பண்ண? நான் பாலியல் பண்ணிட்டப்பா, 3000 பண்ணிட்டு இதுக்கு மேலலாம் பண்ணாத. இதுக்கு மேல நீ பண்ணனா உனக்கு மக்களே பிடிச்சு செருப்படி அடிப்பாங்க. அதனால ஓடு அப்படின்னு சொல்லி சூப்பரா எஸ்கேப் பண்ண விட்டாங்க. சரி, இவர் யாரு தெரியுமா? இவர் தான் நம்ம நாட்டை பலப்படுத்தக்கூடியவர். இவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் என்னையும் என்னுடைய நாட்டையும் பலப்படுத்துற மாரி அப்படின்னு சொல்லி யார் தெரியுமா பிரச்சாரம் பண்ணாங்க? இந்த லோக்சபாவுடைய எலெக்ஷனுக்கு நம்முடைய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்றாங்க? இவனுக்கு பேரை சொல்லி இந்த பிரஜ்வல் ரிவானாவை நீங்கள் ஓட்டளித்தால் என்னை பலப்படுத்துற மாதிரி, என் நாட்டை பலப்படுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி இவனுக்கு அலைன்ஸாக நின்று, பிஜேபி கூட அலைன்ஸ் நின்று இவனுக்கு ஓட்டு கேட்டவர் நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர். ஜல்சா கட்சி தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி ஆளுகள் தான் அதிகமானவர்கள் இவர்கள் இந்த கட்சியில் இன்னைக்கு ரவுடிகள், பாலியல் குற்றச்சாட்டு செய்தவர்கள், இந்த மாதிரிகள் தான் அதிகமாக ஒரு லிஸ்டே இருக்கு. அது ஒரு தனியாக ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ போட வேண்டியது. யாரெல்லாம் இந்த பிஜேபியில் சேர்ந்தாங்க, எந்த மாதிரி கேட்டகரி, பெண்கள் பாலியல் துன்புறுத்தப்பட்டவன், கழுத்தை சைனா இருக்கிறவன், கொலை செய்தவன், ரவுடிகள், இவங்களுடைய லிஸ்டே இருக்கும். அந்த வகையில் எம்பி இவர் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொன்னால் 3000 பெண்களை குறிவைத்து சேவை செய்திருக்கிறான். இவனுடைய அயோக்கியத்தனத்தை, இவனுடைய பாலியல் இச்சையை என்ன பண்ணுறான் இவன் செய்து அதை ஒரு வீடியோவை எடுத்து அந்த குடும்பத்தாரை மிரட்டி இருக்கிறான். வயதான 60 வயது 50 வயது முதியவர்களை விடவில்லை, கதற அந்த மாதிரி பாலியல் செய்து மிரட்டியும் இருக்கிறான். இந்த வீடியோ தெரிஞ்ச உடனே ஓடி இருக்கான். இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சான்னு ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு அந்த கொள்கையில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் யாரை பிரச்சாரம் செய்ய மேடையில் ஏற்றுறோம், யாரோட கூட்டணி நினைக்கிறோம், யாருக்காக ஓட்டு கேட்குறோம், அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஓட்டு விழுந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கக்கூடியதான் இந்த பிஜேபியுடைய நிலைமை. இன்னைக்கு நான் உன்னே ஒன்று சொல்கிறேன், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், சிறுபான்மையினர் பிரித்து பேசுகிறாங்க இல்லையா? இந்த பாதிக்கப்பட்ட 3000 பெண்களுக்காக இவர்கள் குரல் கொடுப்பார்களா? ஏன்? பாதிக்கப்பட்ட இந்துக்கள் தானே. இதே ஒரு முஸ்லீம் செய்திருந்தால் இன்னைக்கு கோதி மீடியா, இந்த பத்திரிகை துறை, எத்தனை துறை இன்னைக்கு அல்லாடி இருக்கும். எவ்வளவு கூச்சல் கும்பலமா, இவர்கள் அப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான், அப்படி அவன் இப்படி அவன் சொல்லி முஸ்லீம் ஒரு பேர் இருந்தால் எவ்வளவு குதிச்சிருப்பார்கள். இன்னைக்கு இந்தியா ஒரு மாதிரியா என்ன பண்ணியிருப்பார்கள், ஒரு கலவரத்தை கொண்டு வந்துட்டு இருப்பார்கள், ஒரு சமூகத்தை ஒதுக்கி இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த கோதி மீடியா கூட வாய் திறக்கல, எந்த பிஜேபி காரனும் வாய் திறக்கல. ஏன்? இன்னும் பெண்கள் பாதுகாப்பாக சொல்லக்கூடியவர்கள் எங்கே? பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லுங்களே எங்கே? பெண்கள் உரிமையை பற்றி பேசக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடியவர் எங்கே? வானதி ஸ்ரீனிவாசன் எங்கே? சுஷ்மிதா சிங் எங்கே? குஷ்பு எங்கே? இன்னும் அடித்துக்கொண்டே போகலாம். எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? அந்த பெண்கள் யாராவது இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண்கள் இவர்களை பற்றி வாய் திறப்பார்களா? அப்படி திறந்தால் நீ பேட்டி பச்சாவ் சொல்லக்கூடிய கொள்கையில் சரியா இருக்கிற, நீ யார் பாதிக்கப்பட்டாலும் சரி, என்னுடைய கட்சிக்காரனே இந்த வேலை செய்தாலும் அவனுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு இருக்கிற. இல்லை, ஏன்னு சொன்னால் நீ அதற்காக இல்லை, கட்சிக்காக இல்லை, மக்களுக்காக இல்லை, கட்சிக்காகவும் பணத்துக்காகவும் தான் இருக்கிற. இந்த நாட்டை துண்டாடுறதுக்காக இருக்கிற. எவன் பாதிக்கப்பட்டாலும் அவன் குரல் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் இல்லை. இன்னைக்கு 2 நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோ அப்டேட் பண்ண 3ஆவது நாள் ஆயிரும். இது வரைக்கும் யாருமே இது சம்பந்தமா பிஜேபிக்கார ஒருத்தவன் இல்லை. பிஜேபி கோதி மீடியா எவ்வளவு பேசும், எவ்வளவு பண்ணும். கொஞ்சம் ஒரு முஸ்லீம் செய்தாலே போதும். எதுக்கெல்லாம் பேசுறீங்க? இதுக்கு எங்க 3000 பெண்கள் உங்க வீட்டு பெண்கள் தானப்பா? இந்துக்கள் தானே பெரும்பான்மை இருக்கிறாங்க. இன்னும் லிஸ்ட் அவுட் வரல. அப்படி இருந்தும் பெரும்பான்மை இந்துக்கள் முஸ்லிம் சொல்லி பிரிக்கிறார்களே. இன்னைக்கு குரல் கொடுக்க சொல்லுங்க, உங்க பெண்களுக்காக குரல் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இவர்களுடைய கொள்கையா இருக்கு. அவருக்கு அதெல்லாம் இல்லை. இந்த கட்சியில் எப்படி பட்டவன் எங்களுக்கு ஓட்டு விடணும், அவன் பக்கம் எத்தனை ஓட்டு இருக்கு, அவன் ரவுடியா கொட்டுவா, அவன் பக்கம் ஒரு பலம் இருக்கு. அவன் பெண்கள் பாலியல் தொல்லை செய்யறவனா அவன் வா, கலசாரம் காய்ச்சறவனா அவன் வா, ரவுடிசம் பண்றவனா கொலகாரனா அவன்லாம் வந்துரு. ஏன்னா அவன் பின்னாடி பயந்து ஓட்டு போடுவாங்க. பயமுறுத்தி தான் ஓட்டு வாங்கக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் அடியாட்களை சேர்த்து கொண்டு தான் இந்த கட்சியை நடத்துறாங்கன்ற மாதிரி மக்கள் இன்னைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலையம் அப்படிதான் இருக்கு. இது வரைக்கும் பிஜேபியில் உள்ளவர்கள் வாய் திறக்காம இருக்க காரணம் எல்லாமே மூடின்னு இருக்காங்க. ஒருத்தர் கூட பேசல, பெண்ணும் பேசல. ஏன் பிஜேபி கேண்டிடேட் பேசல? ஏன் பேச வேண்டியதானே? ஏன் உங்கள் வீட்டு பெண்கள் இல்லையா? இன்னைக்கு இந்த இந்து பெண்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இன்னைக்கு இந்த இந்தியாவுடைய பெண்கள் உரிமை போலையா? இன்னைக்கு இந்தியாவுடைய பெண்களுடைய கருப்பு போலையா? இன்னைக்கு யாராவது பேசுறார்கள் என்றால் பேசவில்லை. பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவ். காங்கிரஸ் உங்கள் தாலி கூட அறுத்து என்ன பண்ணிடும், தாலி வித்துரும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவர்கள் இந்த 3000 பெண்களுடைய தாலிக்கு யார் பதில் சொல்லுவா? இவர்கள் சொல்கிறார்கள், பொறுத்திருந்து பாருங்கள். தாலியை பத்தி பேச உனக்கு அருகதை இருக்கான்னு சொல்லி கேட்டார்கள். அன்றைக்கு இப்போ இந்த 3000 பெண்களுடைய தாலியை பத்தி பேசுவாரா? இல்லை, இவர்களை ஈத்து நாங்கள் சரியான தண்டனை கொடுப்போம் என்று சொல்ல இவர்களுக்கு திராணி இருக்கா?
பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையாலுமே இவர்கள் தேசபக்தர் இருந்தால், உண்மையாலுமே ஒரு பேட்டி பச்சாவ் என்று சொல்லக்கூடிய கொள்கையில் சொல்லக்கூடிய கொள்கைக்கு உறுதியாக இருந்தால், அது உண்மைதான் என்று சொன்னால் இந்த தாரக மந்திரம் இவனை கொண்டு வந்து இவனுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். பேட்டி பச்சாவ் தான். யார்கிட்ட இருந்து பேச்சு இன்னைக்கு என்ன சொல்றாங்க? யார்கிட்ட பேச்சு பண்ணணும்? உங்களோட தாண்டனா பேட்டி பச்சாவணும். பிஜேபி காரங்கிட்ட தான் பீச்சோடைய அலைன்ஸில் இருக்கக்கூடிய தான் பேட்டி எங்களுடைய பெண்களை பாதுகாத்து வைக்கணும் அப்படின்ற சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாடு அவல நிலையா இருக்கு. பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை. பெண்களுக்கு வந்து என்ன இல்லை, இந்த நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நாடுன்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக வந்து மாறிக்கொண்டு இருக்கிறது இந்தியான்னு. இன்னைக்கு அதை பலப்படுத்தும் வகையாக பிஜேபியோட கைண்ட் அண்ட் அலைன்ஸ் ஒரு எம்பி இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை இவ்வளவு கேவலமான வக்கர புத்தி உள்ளவர்கள் செய்திருக்கிறான்னு சொன்னால், இன்னும் சொல்கிறாள் மகனும் தந்தையும் இந்த பாலியல் கூட்டில் இருந்திருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் வந்திருக்கு. 1 அல்ல 2 அல்ல 3000 பெண்கள் இது மாதிரி பண்ணியிருக்கார்கள். இதே ஒரு இஸ்லாமியனோ ஒரு தலித்வாதியோ பண்ணியிருந்தால் நிர்வாணப்படுத்தி அடித்திருப்பார்கள், தீவிரவாதி என்று சொல்லியிருப்பார்கள், இவங்களே அப்படிதான் என்று சொல்லி பிரச்சாரம் எல்லா மீடியாவும் செய்திருப்பார்கள். இது வரைக்கும் எவனுமே வாய் திறக்கல. இந்த பிஜேபி இருக்கணும் சரி, இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டமும் சரி, எவனாவது பேசுறான்னு பார்த்தா பேச மாட்டான். ஏன் என்று சொன்னால் உங்க பெண்கள் பத்தியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மாற்று மத பெண்கள் யாராவது மாற்றார்களா? மாற்று மத சௌரம் எவனா பார்த்தானா? முஸ்லீம் ஹிந்து கலவரம் வருதா? எப்படா முஸ்லீம் சிக்குவான், எப்படா கிறிஸ்துவன் சிக்குவான், எப்போ தலித் சிக்குவான், எப்போ சிறுபான்மை சிக்குவான், அவனை வைத்து அரசியல் செய்யலாம், அவனை வைத்து பெரும்பான்மை இந்துக்களுடைய மூலையை செலவு செய்து கலவரம் செய்வோம் என்ற எண்ணம் தான் தவிர அவருக்கு உண்மையான பற்று யார் மேலும் கிடையாது. அவர்கள் கலவரம் செய்ய வேண்டும், இந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் தான். அப்படி இருந்தால் தப்பிக்க விட்டுருவானுங்களாங்க. சரி, தப்பிக்க தான் விட்டானுங்க. ஈத்து வரணுமா இல்லையா? பிடிச்சி சரியான ஒரு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? இந்த உங்க கையிலே விட்டுறேன். பெரும்பான்மை இருக்கக்கூடியவர்கள் இந்த பிஜேபிக்கு கூஜா தூக்குறீங்க இல்லையா? இந்த சங்கி கூட்டத்துக்கு இது பண்றீங்க இல்லையா? சங்கி கூட்டத்துக்கே விட்டுறேன். உங்க பெண்கள் தானே, இந்துக்கள் உங்கள் பெண்கள் இல்லையா? பாப்போம், இதுக்காவது உங்களுக்கு நீதி கிடைக்குதா? இந்த 3000 பெண்களுக்கு நீதி கிடைக்குதா, இல்லை தப்பிக்க விட்டார்களா என்று பொறுத்திருந்து பாருங்கள்.